பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி என்று சொல்லிக்கொண்டு கிஸ் பண்ணி திரிகிறது, கைப்பிடிச்சி கை கோர்த்துக்கொண்டு திரிகிறது எல்லாம் முஸ்லீம் பெண்களுக்கு ஆகுமாக்கப்பட்டதா இல்லையா இப்படின்னு சொல்லி 2-3 பேர் டிக்டாக் யூடியூப் பேஜ் செய்கிற 2-3 பேரே எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. எங்களோட அன்பு சகோதரி வாஹிதா செஞ்ச 1-2 வீடியோவால் அதை மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுங்க சிஸ்டர், அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. இப்போ யாரையும் விமர்சனம் செய்கிற அளவுக்கு யாரும் பெரியவங்க இந்த உலகத்தில் இல்லை, யாரும் பெரியவங்க இல்லை. அதனால் நான் அன்பு சகோதரி வாஹிதா கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பாருங்கம்மா. மற்றவங்க பார்க்குறாங்களே இல்லையோ எனக்கு பிரச்சனை இல்லை, கட்டாயம் நீங்கள் பாருங்கள். இதை நீங்கள் என்னைய ஃபாலோ பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளவங்க இதை ஷேர் பண்ணுங்கள். பார்த்துட்டு ஏன்னா அந்த சிஸ்டரை போய் சேரட்டும். அவங்க கடையநல்லூரை சேர்ந்தவங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க. அதோட அவங்க பெரிய தவறு என்று சொல்லி கொலை குத்தம் இப்படியெல்லாம் ஒன்றும் செய்யலை. அவங்க அந்த இஸ்லாமிய ஆடையில் ஆபாச பாட்டு 2-3 பாடி டான்ஸ் ஆடிக்கிறாங்க. புதுசாக ஒரு ட்ரெண்டுக்கு அப்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பாய் பெஸ்டின்னு சொல்லி கிஸ் அடிச்சு கொண்டிக்கிற மாதிரி ஒரு வீடியோ உண்டு. அதோட இன்னொன்று என் ஃப்ரெண்ட் அவன் பொண்டாட்டியோட இப்படி என்னையோட இப்படின்னு சொல்லி ஏஐ ஒரு வீடியோவும் தயாரித்து போட்டுக்கிறாங்க. இந்த சொல்லுவானே ரோட்டில் போகிற சனியனை தூக்கி பெனியனில் போட்டுக்கொள்றேன்டு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, ரோட்டில் போகிற சனியனை தூக்கி பெனியனில் போடுறேன்டு. அதோட இன்னொன்று சொல்லுவாங்க, வேலியில் போகிற ஓனானை பிடிச்சி உடுப்புல போட்டுக்கொண்டு குத்துது கூட இதுன்னு கத்தினானேன்னு சொல்லி. அந்த மாதிரி வேலைத்தான் இந்த வாஹிதா சிஸ்டர் செய்கிறாங்க. அன்பு சகோதரி, என்னோட தங்கச்சி மாதிரி நினச்சி உங்கள்கிட்ட சில விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்கம்மா, உங்களோட ஒரு வீடியோக்கு கீழே ஒருத்தர் கேட்டிக்கிறாரு, சிஸ்டர் யூ ஆர் போர்ன் முஸ்லீம் ஒரு கன்வெர்ட் முஸ்லீம்னு சொல்லி. நீங்கள் ஐ எம் கன்வெர்ட் முஸ்லீம் என்று போட்டிருந்தீங்க. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா, சந்தோஷம். நான் ஒரு முஸ்லீம் என்ற வகையில் நீங்கள் இஸ்லாத்தை தெரிவு செஞ்சுக்கிறீங்க, அழகான ஒரு மார்க்கம், அதை தெரிவு செஞ்சுக்கிறீங்க, அதுக்கு சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி எல்லாரும் நீங்கள் அதை தெரிவு செஞ்சால் அதில் என்ன இருக்கின்னு தெரிஞ்சு தெரிவு செஞ்சீங்களோ இல்லாட்டி வேறு எதுவும் தேவைக்காக தெரிவு செஞ்சீங்களோ எனக்கு தெரியும். பலர் பல நோக்கத்துக்காக இஸ்லாம் மதத்தை தெரிவு செய்கிறாங்க. அது அவங்களோட நோக்கமும் என்னமும் அல்லாஹ் அறிஞ்சவன். ஆனால் நீங்கள் உண்மையாக அழகான முறையில் உடுப்பு கொடுக்குறீங்க, எனக்கு சந்தோஷம்மா. முஸ்லீம்னு சொல்லி அலையாடப்படுத்துகிற பல போன் முஸ்லீம்ஸே தலையை மறைக்கிறல்ல, முடிய வச்சு போட்டுக்கொண்டு தெரியுதுகள். ஆனால் நீங்கள் எனக்கு உண்மையாக அவங்கள பிடிச்சிருக்க அந்த விஷயத்தில் நீங்கள் மரியாதை ஹபாயை எடுத்து அழகான முறையில் ஸ்கார்ஃப் சுற்றி நல்ல பசந்தாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு போன் முஸ்லீமை விட அழகாக இருக்கிறீங்க அந்த விஷயத்தில். அதோடம்மா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, ஆனால் இஸ்லாத்தை பற்றின நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கு. நீங்கள் ஒரு படித்த புள்ள, பிகாம் படிச்சிக்கிறீங்களோ என்னமோ உங்களோட ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறீங்க. நான் உங்களை பற்றி நிறைய பார்த்தேன், பேசும்போது தெரிஞ்சு தானேம்மா பேச வேணும். அதனால் நான் பார்த்தேன், நீங்கள் அழகான முறையில் நீங்கள் சில வீடியோகளை பேசிக்கிறீங்க. நீங்கள் நல்ல நொலஜபிளான ஒரு புள்ள. உங்களுக்கு எத்தனை வயசுன்றது எனக்கு தெரியாம்மா, ஆனால் உங்களை விட சில அனுபவங்கள் எனக்கு இருக்கி. உங்களோட வயசில் உள்ள சில பிள்ளைகள் என்கிட்ட படிச்சும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் 12 வருஷம் ஒரு ஆசிரியையாக, அதுவும் இஸ்லாம் பாட ஆசிரியையாக இருந்திருக்கிறேன். நீங்கள் என்னைய விமர்சிக்க வரலாம், என் வீடியோகள் போய் பாருங்கள். நான் பொதுவாக மோட்டிவேஷன் வீடியோ, அவேர்னஸ் வீடியோ, பப்ளிக் பொல்யூஷன், அதாவது சமூகத்தில் நடக்கிற பொது பிரச்சனைகளை பற்றி நான் நிறைய பேசி போட்டிக்கிறேன். சில பாடல்களுக்கு நான் வாசித்து போட்டிக்கிறேன். பாடல்களுக்கு வாசித்து போட்டிக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பாடல் வரிகள் தனிப்பட்ட முறையில் எல்லாத்துக்கிட்டேயும் குறை குற்றங்கள் இருக்கும். குறை குற்றம் இல்லாதவன் தான் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த உலகத்தில்னு சொன்னால் சொல்லிக் கொடுக்கக்கூடியவன் யாரும் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இலங்கையை சேர்ந்த பெரிய முஃப்தி யூசுப் முஃப்தி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எளிமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்ததுக்கே அவரை போட்டு விமர்சிச்சிருக்கிறாங்க யூடியூப்பில். என்னன்னு சொன்னால், யூசுப் முஃப்தியோட வீட்டை பாரு, 6 கோடி வீடு, எளிமையாக வாழ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. இப்படியே பார்த்து கொண்டு போனோம்டாம்மா, யாருக்கும் யாரையும் திருத்தோ மேலா, யாருக்கும் நலவு சொல்ல மேலா. நான் உங்களை திருத்த வரல தங்கம், நான் உங்களை திருத்த வரல. எனக்கு உங்களை திருத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் யாரோ நான் யாரோ. ஆனால் நீங்கள் உங்களோட தகுதியை நீங்கள் கெடுத்துக்கொள்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் பொறுமதியான ஒரு புள்ள, நீங்கள் படித்த பொறுமதியான அழகான அறிவுள்ள ஒரு புள்ள.
நீங்கள் வந்து உங்களோட மதிப்பை மரியாதையை நீங்களே கெடுத்துக்கொள்ள வான தங்கம். நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கன்வென்ட் முஸ்லீம்ன்றதுல. அவர் அந்த கேட்டவங்க கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியுமா, நீங்கள் தொழுவுறீங்களான்னு. அப்போ நீங்கள் சொல்லுறீங்க நான் தொழுவுறேன், படித்து ஸ்டில் லேர்னிங்னு போட்டிருந்தீங்க, நான் படித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. எனக்கு அதை பார்த்தோன்னே உண்மையாக உங்களுக்காக ஒரு வீடியோ போடணுமென்ற ஒரு எண்ணம் வந்துச்சும்மா. அதனால தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து இந்த மஹரம் அஜ்னபண்டா முதலாவது என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மஹரம் அஜ்னபண்டா என்னன்றதை தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா மற்ற விஷயங்களை உங்களுக்கு புறவு படித்து கொள்ளையிலும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு இஸ்லாமிய பெண்மணி என்ற அடிப்படையில் மஹரம் அஜ்னபை வந்து நாங்கள் பார்ப்போம். நான் அதை சொல்லித்தாரேன். இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி நிறைய வந்து யுவதிகள் இருக்கிறாங்க மஹரமண்டா என்ன அஜ்னபண்டான்னு தெரியாமல் போய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு கொண்டு அவனவளை பிடிச்சி கிஸ் அடிக்கிறதும் ஒரு ஐஸ்கிரீம் 2 பேரும் திங்கிறதும் இப்படி பல கூத்துகள் நடக்குது சமூகத்தில். இப்போ அதுகள் நடந்துட்டு போன இப்போ எல்லாரும் வந்து அந்த யங் சொசைட்டி என்னை கேசி கொண்டு வரவானா பூமர் ஆண்டி வந்துட்டாங்க அட்வைஸ் பண்ணிக்கொண்டு சொல்லி. நான் வந்து ஜென்சட் இல்லை, லாஸ்ட் 90 இது இல்லை, நான் வந்து 19 கிட்ஸ் 80ல் பிறந்த 87ல் பிறந்தனால நான் வந்து 3 வருஷம் தான் 18க்குள்ளே வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் நான் 19 கிட். எனக்கு வந்து எல்லா ஜெனரேஷன் பற்றின அறிவும் இருக்கு. நான் 19 கிட்ஸ்ன்றனால அதனால் நான் சொல்ல வர விஷயத்தை நீங்கள் கேளுங்க. நீங்கள் எல்லாம் 2K, நீங்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பீங்கன்னு உங்களை உடையலாம். ஏன்னு சொன்னால் உங்களெல்லாம் விட்டோன்னே நீங்கள்லாம் படுற பாடு வந்து இதுக்கு புறவார எதிர்கால சந்ததிகளுக்கு கேடாக அமைஞ்சிரும் நீங்கள் படுற பாடு. அப்போ மஹரம் அஜ்னபை பற்றி நான் தெளிவான ஒரு விளக்கம் தாரேன். எல்லாரும் பொதுவாக கேட்டுக்கோங்க. மகள்மார் சகோதரிகள் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. இஸ்லாத்தில் வந்து மஹரம் அஜ்னபன்றீக்கு. மஹரம் சொன்னால் திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டவர்கள். அதாவது வந்து யாரை திருமணம் முடிக்க இயலாதோ அவங்க வந்து மரியாதைக்குரிய உறவுகள். அவங்களோட முன்னுக்கு எங்களுக்கு கட்டி பிடிக்கலாம், அவங்கள கிஸ் அடிக்கலாம். அதாவது வந்து நான் சொல்கிறத ஃபஸ்ட்டாக கேட்டுக்கோங்க. அவங்கள ஒரு வரையறை இருக்கு. இப்போ தந்தை வாப்பா. இப்போ நான் அந்த மஹரம் உறவு முறைகள் யாருன்றத சொல்கிறேன், சரியா? முதலாவது கேட்டுக்கோங்க. நான் ஆண்களுக்குரியதை சொல்கிறேன். அதோட நீங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்கம்மா, பொம்பளையில அடக்க வாரான்வல் பாருங்க, பொம்பளையில அடக்க வாரான்வல். என்னத்துக்கு பொம்பளையில அடக்குறீங்க, நீங்க அடக்கி கொண்டே இருங்கன்னு சொல்லி ஆவேசமா கத்துறீங்க, ஆவேசமா பேசுறீங்க. இஸ்லாத்துல வந்து பெண்களுக்கு மட்டுமே சட்டம், இந்த மஹரம் சட்டம் ஆண்களுக்கும் தான். கேர்ள்ஸ் பெஸ்டின்னு போய்த்து எந்த ஒரு பொடியனுக்கும் போய்த்து அந்நிய பொம்பளோட கையை பிடிக்கல, அது ஆம்பளைக்கு இந்த சட்டம். இது ஆம்பளோட சட்டத்தை வந்து வெளிப்படுத்துறல. பொதுவாக ஆம்பளையோட மேலும் சில இதுகள் இருக்கு, ஆம்பளையோட குத்தம் குறைய வெளியே சொல்கிறல. அதனால பொம்பளையில் என்ன நினைக்கிற, இந்த உங்களை மாதிரி சின்ன சகோதரிகள் நினைக்கிறோம், இவன் எங்களையே அடக்க பார்க்குறேன். உங்களை யாரும் அடக்கல்லம்மா, அவன்களுக்கு தான் சட்டம், அவன்களும் அதை தெரியாமல் நடந்து கொள்கிறேன். அதனால் ஆண்கள் பெண்கள் யுவதிகள் இளைஞர்கள் எல்லாம் 2 சாராரும் கேட்கறதுக்கு தான் இதை சொல்கிறேன். மஹரம் யாருன்னு கேட்டுக்கோங்க. நான் லிஸ்ட் பண்ணியே சொல்கிறேன், உங்களுக்கு விளங்கி கொள்ள லேசாக இருக்கும்ன்றதால நான் ஆண்களுக்கு சொல்கிறேன். இதை பெண்கள் மாற்றிக்கோங்க. தாய் மற்றது மகள், சரியா? அதாவது வாப்பா, பெண்கள பக்கம் பார்த்தா வாப்பாவும் மகனும். அதாவது வந்து ஒரு ஆணுக்கு வந்து தாய் மற்றது தன்னுடைய மகள். அடுத்தது சகோதரி, தாய் வழி சகோதரி, தந்தை வழி சகோதரி, சரியா? அதோட வந்து அத்தை, மாமா, மாமி, மற்றது வந்து சித்தி, பெரியம்மாண்டெல்லாம் இருப்பாங்களே அவங்க, சரியா? இந்த நான் மஹரம் அஜ்னப் வரையறை என்று வந்து ஃபுல் வீடியோ ஒன்று நான் போடுறேன்மா. இதில் நான் உங்களோட பேசினால இதை பற்றி எனக்கு நிறைய சொல்ல கஷ்டம். நான் இன்னொரு வீடியோ போடுவேன். கட்டாயம் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்கிறீங்க, இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும், படிச்சுக்கொள்ளணும், அந்த நோக்கம் இருந்தால் அந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள். நான் திரும்ப அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிய நான் அந்த வரையறையை ஃபுல்லாக, அது பெரிய விஷயம், அதை பற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயமுமா, நீங்கள் ஒரு மாணிக்கம் மாதிரி, மாணிக்கம் வந்து எப்படி இருக்க வேணும், அது பத்திரமா ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ள மாதிரி காட்ஸோட தான் இருக்க வேணும். அப்படி இல்லாட்டி வந்து கண்டவன் கடியவன் தூக்கி கொண்டு போய் தருவான். பொறுமதி இல்லாதவன் பொட்டையன் கூட கூழாங்கால் நினைச்சு தூக்கிட்டு போய் தருவான், சரியா? அதோட வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து ஒரு மதிப்பு வந்து அதுக்குள்ளே தான் இருக்கு. இப்போ நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்களா, ஆம்பளைகளோட கை கொடுக்கவே சரியில்லை இஸ்லாத்தில். காரணம் வந்து வேறொன்றுக்கும் இல்லைம்மா. காரணம் இருக்கு என்னன்னு சொன்னால் மரியாதை. அடுத்தது வந்து தவறான உணர்வுகள் வாரதை தவிர்க்கிறது. அடுத்தது வந்து குடும்ப அமைப்புன்னு ஒன்று இருக்கு இஸ்லாத்தில், அதை கட்டுக்கு பாதுகாக்கிறதுக்கு. அடுத்தது வந்து தேவையில்லாமல் மன நிம்மதியாக வாழ்கிறதுக்கு. இப்போ நீங்கள் என்னத்தான் சோசியல் மீடியாவில் செஞ்சாலும் அவங்களோட மனசாட்சி உங்களை உறுத்தும். ஏன்னு சொன்னால் உங்களை எவ்வளவோ கேவலமாக கமெண்ட்ஸ் போடுறாங்க. என்னை பொறுத்தளவில் ஒரு தூசண வார்த்தை கமெண்ட் வந்தால் நான் அதுக்கு ரிப்ளை வீடியோ போடுறேன். ஏன்னு சொன்னால் என்னால் தாங்கலாம், சரியா? அந்த அளவுக்கு வந்து நான் போடுறேன். நாங்கள் வந்து
எங்கட மதிப்பை நாங்கள் தான் வச்சுக்கொள்ள வேணும். அதை நீங்கள் விளங்கிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நான் இன்னொரு வீடியோ மஹரம் அஜ்னபண்டா என்னான்னு சொல்கிறத பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு நான் தெளிவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாஹிதா தங்கம், நீங்கள் உங்களோட மதிப்பை நீங்களே கெடுத்து கொள்ளாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன்.